நிறைய நல்ல தகவல்கள், நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான கண் திருஷ்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்? வச்சு சில குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு, சிலதுக்கு மந்திர வேலை செஞ்சு சில குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. சிலர்கள் சில தேவையில்லாத வேலை பண்ணி அழிஞ்சு போனதை விட கண் திருஷ்டியில் அதிகமாக அழிவு இருக்குது. என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, என்கிட்ட பென்ஸ் கார் இருக்குது, என்கிட்ட உள்ள சொத்து இருக்குது, என் நகை உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக காமிச்சிங்கன்னா, அது ரத்த சொந்தமே இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, அசலாளாக இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி படம் இவ்வளோ இருக்குது, என்கிட்ட அவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இருக்கிறதுல சரிச்சிக்கிட்டே வந்துடும். சரிஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0. வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய நல்ல தகவல்கள், நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரியான கண் திருஷ்டி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? கரெக்டாக கேட்டீங்க, ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. நீங்கள் சொன்ன வாசகம் கரெக்டான வாசகம் தான். அது கண்ணடி பட்டாலும் வரலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சூனியை வச்சு சில குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு, சிலதுக்கு மந்திர வேலை செஞ்சு சில குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. சிலர்கள் சில தேவையில்லாத வேலை பண்ணி அழிஞ்சு போனதை விட கண் திருஷ்டியில் அதிகமாக அழிவு உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டிக்கு கோவிலில் சிலையை செதுக்கும் போதே பார்த்திங்கன்னா துணியை போட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடிட்டு தான் சிலையை செதுக்குவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் பற்றக்கூடாது அப்படின்னு. சாமிக்கே அப்படின்னு இருக்கும்போது, சாமி சிலையே அழகாக இருக்க போது அது மேலே கண் வச்சிருக்கக்கூடாதுன்னா சில ஸ்க்ரீன் போட்டு சிலை செதுக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது சாதாரண ஒரு மனுஷன் 5 அறிவு இருக்கிற மனுஷனுக்கு நம்மளுக்கு கண் திருஷ்டி படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ கண் திருஷ்டின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வார்த்தை. அதுக்கு ஒரே விஷயம் முதல்ல நம்ம ஆடம்பரத்தை வெளியில் காட்டுறது தவறு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, 1000 ரூபா சம்பாதிச்சாலும் சரி, லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் சரி, இல்லை நம்ம கோடி தான் சம்பாதிச்சாலும் சரி, வெளியில் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ புடவை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ ஃபோன் இருக்குதுன்னு நம்ம காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கிட்ட கடவுள் உனக்கு கொடுத்துருக்காருன்னா அது உனக்கானது. ஒரு வரம் கொடுத்து, உனக்கு வருமானம் கொடுத்து, ஒரு முன்னேற்றம் பண்ணி நீங்கள் ஏறி உட்காந்துட்ருக்கீங்கன்னா அது ஒரு வரம் மாதிரி, கடவுள் கொடுக்குற ஒரு வரம். அந்த வரத்தை நீங்கள் இன்னொருத்தட்ட என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகும்? திருஷ்டியாக மாறிடும், உங்களை விட்டு போக தான் செய்யும். அப்போ எந்த ஜோரில் வந்ததோ அதே ஜோரில் திருப்பி போகும். ஏன்னா ஒரு வர மாதிரி அது கடவுள் கொடுக்குற ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் காற்று வச்சு இன்னும் மேலே மேலே பெருசாக போகணுமே தவிர, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட ஐஃபோன் இருக்குது, என்கிட்ட பென்ஸ் கார் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, என் நகை இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வெளிப்படையாக காமிச்சிங்கன்னா அது ரத்த சொந்தமே இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலும் சரி, அசலாளாக இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி படத்தான் செய்யும். இப்போ சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க அப்படின்னும் போது நார்மலாக ஒரு சின்ன கம்பல், ஒரு செயின், ஒரு மோதிரம் போட்டு போகலாம். அண்ணம்பாளைங்க எப்படி போவாங்க? போகும்போது ஒட்டியானம், காதுக்கு கம்பல், பெரிய நெக்லஸ்ஸு, ஆரம் எல்லாம் போட்டுட்டு கையில் மொத்த மோதிரம் போட்டுட்டு இந்த தங்க கிளிப்பு இது எல்லாமே சிவச்சு போகும்போது ஃபங்க்ஷன்னா ஒரு 200-300 பேர் வந்திருப்பாங்க. ஒருத்தர் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் பா நல்லா இருக்கட்டும்பா, நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் அவளுக்கு என்ன இருக்குது, அநாயத்தில் சம்பாரிச்ச காசுன்னுவாங்க. ஒரு வாய் சொல்லுவான், நாட்டை ஆடுறாமா அவன்னுவாங்க. ஸோ இதுதான் ஒருத்தவங்க வாயில் நிற்கிறது. சொந்த காசில் சூனி வச்சுக்கிறோன்றாங்களா, அந்த மாதிரி கதை தான் இது. நம்மளா நகை போட்டுட்டு போயிட்டு நம்மளா இருக்குன்னு காமிச்சிக்கிட்டா நம்ம ரத்த சொந்தமே இருந்தாலும் சரி, பெற்றவங்க இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி பட தான் செய்யும். ஸோ கண் திருஷ்டிலேருந்து நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் பத்திரமா சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னு ஒரே வழி, முதல்ல நீங்கள் சேஃபாக எது இருந்தாலும் சரி நார்மலாக இருக்கணும். நீங்கள் லட்சமாக நீங்கள் பணம் வச்சாலும் சரி, நார்மலாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட அவ்வளோ இருக்குன்னு நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இருக்கிறதுல சரிச்சிக்கிட்டே வந்துடும். சரிஞ்சிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிடும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0. சில பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, சொல்லுவாங்க, ஐயா நல்லா இருந்தேயா, சூப்பராக இருந்தேயா, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணையா எல்லாமே போச்சு, ஒரு கல்யாணம் பண்ணையா எல்லாமே போச்சு, ஒரு வீடு கட்டினையா எல்லாமே போச்சுன்னுவாங்க. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா சொத்து சேர்ந்துருக்கும். அந்த ஒரு வீடு கட்டி பிரம்மாண்டமாக எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 10 பேர் 50 பேரை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சிடணும். ஊரில் இருக்கிறவன், இதில் இருக்கிறவன், சொத்து பங்காளிங்க எல்லாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு எல்லாரோட கண்ணு பட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுனா, அந்த ஒரு வீடு அவன் முடிஞ்சிச்சான் வாய்ஸ், திருப்பி தலையே தூக்க முடியாது. அதுக்காக சொல்கிறது கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்கள் வெளியில் காட்டாமல் இருந்தாலே
சேஃபாக இருந்துக்கலாம். அது மீறியும் கண் திருஷ்டியில் பாதிப்பாக இருந்ததுன்னா அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிலாம் காட்டும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஆரம்பிக்கும். வீண் சண்டை, தேவையில்லாத பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை. எப்படின்னா பெருசாக பிரிவிற அளவுக்கு வராது, சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கும். ஏன்டா வீட்டுக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களோட பிஸ்னஸோ வேலையிலையோ ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி இருந்தால் வேலை பண்ணி கட்டாயிடும். இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் பிஸ்னஸ் அப்படியே டெல் ஆகிடும். எதனா ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சோர்ஸு தடுத்து நிற்கும். அப்போ சோர்ஸ் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? வருமானம் நின்றுச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட்டு, பசங்களோட பிரச்சனை ஸ்டார்ட்டு. ஸோ கடன் கட்டணும், அந்த பிரச்சனை, அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் வந்து ஃபேமிலி மேலே காட்டுவாங்க. ஃபேமிலி இருக்கிற ப்ரெஷரு. ஸோ அந்த ஒரு கண்டிஸ்டாலே எவ்வளோ ப்ராப்ளம் வருது பாருங்கள். எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடியுது. ஸோ இதெல்லாம் தடுக்காமல் இருக்கணும்னா, இது தடுத்து இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும். புரியுதுங்களா? அது மீறியும் சில பேர் இதில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னும் போது என்ன மாதிரி ஆளுக்கிட்டோ இல்லை எங்களை மாதிரி பாய்கிட்டோ இல்லை இந்து சமுதாயப்பட்டவங்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டினேன், ஒரு கல்யாணம் பண்ணேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், எதனா ஒரு நடந்தது, இன்சிடென்ட் என் லைஃப்பில் இது நடந்தது, இப்போ எனக்கு எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்படி இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி லாஸ் ஆகிருக்கு, எதனால் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு முதல்ல இப்போ நம்ம உடம்புல ஒரு வியாதி இருந்தால் என்ன பண்ணுவோம்? டாக்டர்கிட்ட போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். நம்மளுக்கு வியாதி இருக்கான்னு செக் பண்ணுவோம் முதல்ல, பிளட் டெஸ்ட் எடுத்து. அந்த மாதிரி நல்லா இருந்தவங்க சடனாக கீழே இறங்கினா எதுக்கு இறங்குனேன்? அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் லைஃப்பில் நடந்திருக்கு இல்லையா? நடக்காமல் நீ ஏன் கீழே இருந்தேன்? ஒரு நீ சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஏறுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போது ஏறி ஒரு டாப்பில் இருக்கும்போது சடனாக நீங்கள் கீழே இறங்கிட்டீங்கன்னா எதனால் நம்ம இறங்கணும், எங்கே சரிவு நடந்திருக்கு, தப்பு எங்கே நடந்திருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் அந்த இடத்த தொடரலாம். ஆனால் மிகப்பெரிய திருஷ்டி இருக்குது அப்படின்னா அதை இப்போ உங்ககிட்ட வந்தால் அதை நீக்கிட முடியும் முழுமையாக? 100க்கு 100% நீக்க முடியுமா? கண் திருஷ்டின்றது பெருசு தான். அந்த மாந்திரிக ரீதியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு தேவையான பரிகாரம் மாதிரி உங்களுக்கு பரிகாரம் சொல்லுவீங்க, எங்களை அமுல்னு சொல்லுவோம். அதுக்கு தேவையான வேலைப்பாடு செஞ்சு அது எந்த வீடு சொந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் சில பொருள் புதைச்சி, சில பொருள் கையில் வச்சுட்டு, சில பொருள் பீரோலையோ சில பொருள் எங்கே வைக்க சொல்கிறோமோ அங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாலே குறைஞ்சிதான் ஒரு 10 வருஷம் 8 வருஷத்துக்கு நிற்கும். எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி அந்த விட்ட இடத்த பிடிக்கலாம். ஸோ மாந்திரிகத்தால் வந்து கண் திருஷ்டிக்கு சொல்யூஷன் இருக்குது, பண்ணவும் முடியும். பண்ணி கொடுத்து எவ்வளோ குடும்பம் வாழ்ந்துட்டும் இருக்குது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா கண் திருஷ்டிலேருந்து தப்பிக்க முடியாத மக்கள் எத்தனையோ பேர் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களை மாதிரியான ஆட்கள்கிட்ட வந்து அவங்க பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருஷ்டியோட அறிகுறிகளும் அருமையாக சொன்னீங்க. நன்றி. நன்றி.